Hi friends, I am Tipu from Dubai. உங்கள் Android Superstars பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான டவுட்ஸ் என்னென்னா ஜிபி வாட்ஸ்அப் ஓஜி வாட்ஸ்அப் தான் இது வந்து ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்பயர் டேட் காட்டுது அப்படின்ட்டு அது பிடிச்சிக்கிறோன்னு 2 நாளையில் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ வழி இருந்தான்னு கேட்டாங்க. ஓகே, வழி இருக்குது. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த வாட்ஸ்அப் தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அந்த வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல்ரெடி உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டுருப்பீங்களா ஒரு வாட்ஸ்அப், அது வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணும்போது வாட்ஸ்அப் அப்படின்ற நேமில் தான் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப், அதாவது நான் இப்போ ஒரு மொபைலில் 3 வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு லிங்க், நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவும் இன்ஸ்டால் ஆகும்போது அதே நேமில் தான் இன்ஸ்டால் ஆகும். வாட்ஸ்அப் அப்படின்ற நேமில் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சோலோ, வாட்ஸ்மேப் இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும்போது அது வந்து அதோட நேமில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஐ மீன் வாட்ஸ்அப் சோலோ, ஜிபி வாட்ஸ்அப், ஓஜி வாட்ஸ்அப் அப்படின்னு இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு லிங்க் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதும் வாட்ஸ்அப் அப்படி அதே நேமில் தான் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஆல்ரெடி ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் வாட்ஸ்அப்பில். அப்படிப்பட்ட ஒரு நம்பரை தான் நீங்கள் வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். புதுசாக ஒரு நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகே, நான் இப்போ ஆல்ரெடி வந்து என்னுடைய துபாய் நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்து நான் ஓஜி வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அந்த வாட்ஸ்அப்பில் நான் இப்போ சொல்ல போகிற ஃபஸ்ட்டு லிங்கை நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஓஜி வாட்ஸ்அப்புக்கு மேலே வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பயர் டேட் எதுவுமே காட்டலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பாருங்கள் 2 வாட்ஸ்அப் எனக்கு இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரிஜினல் வாட்ஸ்அப்பு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஓஜி வாட்ஸ்அப். அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது வாட்ஸ்அப் அப்படின்ற நேமில் தான் அது இன்ஸ்டால் ஆகும். நான் அது கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து எக்ஸ்பயர் டேட்டு எதுவுமே எனக்கு காட்டாது. ஆக்சுவலாக இது வந்து ஓஜி வாட்ஸ்அப் தான். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஓஜி வாட்ஸ்அப் இன்ஸ்டாலிங் அப்படின்னு தான் காட்டும். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற நேமில் தான் உங்கள் மொபைலில் வந்து உட்காந்துருக்கும். ஓகே, இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து கால் பண்ணலாம், சேட் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். இதில் எக்ஸ்பயர் டேட் எதுவுமே காட்டாது. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஓஜி வாட்ஸ்அப் தான். இது வந்து இதில் வந்து நீங்கள் நிறைய ப்ரைவசியெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் செட்டிங்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இருக்கும். ப்ரைவசியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கலாம், ப்ளூ டிக் ஹைட் பண்ணி வைக்கலாம், செகண்ட் டிக் ஹைட் பண்ணி வைக்கலாம், ரைட் டிக் ஸ்டேட்டஸ் ஹைட் பண்ணி வைக்கலாம், எல்லாமே ஹைட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி வந்து ரெக்கார்டிங் ஹைட் பண்ணி வைக்கலாம், ப்ளூ மைக்ரோஃபோன் ஹைட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி ஜிபி செட்டிங்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீம்ஸ் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாக்கு, அதர் மோட்ஸு, உங்கள்கிட்ட மற்ற டிக் ஸ்டைலுன்னு கூட நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். iOS ஐஃபோன் ஸ்டைலில் வேணுமா, கோல்ஃப் ஸ்டைலில் வேணுமா, ஃப்ளாட் சர்க்கிள்ஸில் வேணுமா, ஹைக் ஸ்டைலில் வேணுமா, மெசஞ்சர் ஸ்டைலில் வேணுமா. அதே மாதிரி ஹைட் நோட்டிஃபிகேஷன் கூட வந்து இதில் வந்து உங்கள் குரூப்புக்கு ஹைட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வேணுமா, ஹைட் கான்டாக்ட்ஸுக்கு பண்ணணுமா, எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். டேட் அண்ட் டைம் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்வேஸ் ஆன்லைன் அதுவும் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட் ஷேரிங் மெனு, அந்த மெனுவை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட ப்ரைவசி மோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் தீம்ஸு, அப்டேட்ஸு, மெயின் சேட் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் போல் சேட் கலர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மேலே பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து பச்சை கலரில் இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் இதில் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சேட் ரோடைய கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப்போட ஒரு வித்தியாசமான ஒரு வாட்ஸ்அப் பாட்டு நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோங்களா, இந்த டிக் மார்க் வந்து இப்போ நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அது அவங்க பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ப்ளூ ஆட்டு மாறும். இப்போ பார்க்கல, அதனால் எனக்கு வந்து இதில் வந்து கிரே கலரில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கான்டாக்ட்ஸில் இருக்குது, கால்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஏகப்பட்ட ப்ரைவசி மோட்ஸ் இருக்குது. ஜிபி வாட்ஸ்அப், ஓஜி வாட்ஸ்அப் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு கேட்ட மக்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற நேமில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது இது கூடவே இந்த லிங்குக்குள்ள 2 வாட்ஸ்அப் இன்னும் இன்ஸ்டால் பண்ண கொடுத்துருக்கேன். அது வந்து ஒன்று எஃப்எம் வாட்ஸ்அப், இன்னொன்று என்இ வாட்ஸ்அப். அதுவும் என்இ வாட்ஸ்அப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு அல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா அது நீங்கள் கொடுத்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னோடய துபாயில் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நான் மொபைலில் ஏகப்பட்ட 10 நம்பருக்கு மேலே நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. ஓகே, இதில் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேறு நம்பர் கிடையாது. ஸோ இதை நான் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி எஃப்எம் வாட்ஸ்அப் அதே மாதிரி தான். இதில் எனக்கு கொடுக்குற நம்பர் கிடையாது, அதனால் இதையும் பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இதிலே நம்பர் கேட்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து கன்ஃபார்ம் ஆகி இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
ஒரே மொபைலில் 3 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் 2 ஃபோல்டர் இருக்குது. அதுமாதிரி 2 லைன்ஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஏற்கனவே ஒரு 4 ப்ரொஃபைல் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ நம்பர் வேறு கஸ்டமருக்கு நம்பர் இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த 2 வாட்ஸ்அப் நான் பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன். ஓஜி வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன், வீடியோக்கள் இருக்கும். அதேமாதிரி என்இ வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். எஃப்எம் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு எப்படி அனுப்புவேன்னா, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மக்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அனுப்புகிற லிங்க் இப்படி இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் இப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் சிஎம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். சிஎம் ப்ரௌசர் எனக்கு கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு சிஎம் ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணேன்னா அதில் அதனோட வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் நம்பர் ஓடும். 5 செகண்ட் நம்பர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதில் ஸ்கிப் ஆட் இருக்கும். ஸ்கிப் ஆடுன்னு ஒரு பட்டன் வரும். அந்த ஸ்கிப் ஆட் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இதில் இப்போ இதை மாதிரி ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வெப்பேஜ் நாட் அவைலபிள் அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு திருப்பி இங்கே பார்த்து ஸ்கிப் ஆட் கொடுத்த பேஜில் நான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஃபேஸ்புக்கில் உள்ள பேஜுக்கு உங்களை நேரடியாக கொண்டு போய்டும். ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம். வேறு இதில் பெருசாக ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி இது ஃபேஸ்புக்கில் கொடுத்துட்ட லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்படி இருக்கும். ஃபேஸ்புக்கில் கொடுத்துட லிங்கும் அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதேமாதிரி 5 செகண்ட் ஆட் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு 4 பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 அப்படின்னு 5 செகண்ட் ஆட் ஓடும். ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணும்போது அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் நான் பெருசாக கிடையாது. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா எதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பனும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் வெப்சைட்டுக்கு உங்களை கொண்டு விட்டுரும். அதே மாதிரி நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ண இல்லை ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கிப் ஆட் அல்லது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கும் அவ்வளோதான் விஷயம். வேறு பெருசாக இதில் டவுன்லோட் பண்ணுறது ஒரு கஷ்டமும் கிடையாது. உங்கள் மொபைல் ஏதாவது ஆட் பிளாக்கர் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆட் கண்டினியூ பட்டன் தெரியாது, காட்டாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டவுன்லோட் பண்ணுற டைம் மட்டும் அந்த ஆட் பிளாக்கரை டிசேபிள் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணுற பேஜ் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆட் 5 செகண்ட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கிப் ஆட் வரும் அல்லது கண்டினியூ வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அவ்வளோதான் விஷயம். அதில் பெருசாக சொல்கிறது எதுவும் கிடையாது. அதே மாதிரி நான் திரும்பி ஒரு தடவை கூட சொல்கிறேன். நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓஜி வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன். அது இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுக்கு ஓஜி வாட்ஸ்அப் தான் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் அப்படின்ற நேமில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேமில் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஒரிஜினல் வாட்ஸ்அப் ரைட் சைடில் இருக்கிறது. இது என்னுடைய ஓஜி வாட்ஸ்அப். ஆனால் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அப்படின்ற நேமில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதை நீங்கள் நிறைய ப்ரைவசி மோட்ஸ் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட் பண்ணி இல்லை ஸ்டோப் பண்ணி வச்சுக்கலாம். கால் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃப்எம் வாட்ஸ்அப் இருக்குது, என்இ வாட்ஸ்அப் இருக்குது. அதிலே நீங்கள் கால் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் எல்லாமே பண்ணிக்கலாம். எனக்கு அதில் நம்பர் இல்லாதனால ரெஜிஸ்டர் பண்ணுற நம்பர் இல்லாதனால அதை பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. நான் டவுன்லோட் பண்ணுற எப்படி ப்ரொசீஜர்னு விவரமாக சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியலைன்னா வீடியோ ஒரு தடவை கூட 2 தடவை பாருங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணுறத விட ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணலாம். நம்மளால் 4 பேருக்கு நல்லது தான் ஆகணுமே தவிர கெட்டதாகக்கூடாது. ஸோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நல்ல ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இது வரைக்கும் பை.